நீங்க 1 கோடி சேர்க்கிற வரைக்கும் மிடில் கிளாஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் வருவீங்க. இந்தியாவில் உங்களுடைய சொத்து மதிப்பை பொறுத்து, அதாவது நெட் ஒர்த்து, உங்களோட இன்கம் கிடையாதுங்க, உங்களோட மொத்த சொத்து மதிப்பை பேஸ் பண்ணி கேட்டகரி கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க 10 லட்சமே இன்னும் சேர்த்து வைக்கல மொத்தமா அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் கிளாஸ் தான், அதாவது புவர் அப்படின்னு சொல்லலாம். 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ். அடுத்து நான் சொன்னது 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் மிடில் கிளாஸ். ஒன்ஸ் நீங்க 1 கோடியை தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ். சரியா? சோ 1 கோடியில இருந்து 2 கோடின்னு ஒரு சில சோர்சஸ் சொல்றாங்க, 5 கோடின்னு சொல்றாங்க. நம்ம 5 கோடின்னு வச்சுப்போம். அப்பர் மிடில் கிளாஸ். 5 கோடியில இருந்தாங்க வேற லெவல் போகுது. 5 கோடியில இருந்து 25 கோடி வரைக்கும் ஒரு சூப்பரான பேர் இருக்கு, ஹெச்என்ஐ, அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 5 கோடியில இருந்து 25 கோடி வரைக்கும் ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்றாங்க, ரிச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு மேல 25 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் வெரி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், சூப்பர் ரிச்னு சொல்லலாம். 50 கோடியில இருந்து 100 கோடி போகும்போது அல்ட்ரா ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல்ஸ், யூஹெச்என்ஐஸ் சொல்லுவாங்க, அல்ட்ரா ரிச்னு சொல்லலாம். 100 கோடிக்கெல்லாம் மேல போச்சுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பில்லியனர் கணக்குல போகுங்க. 100 கோடினாலே இந்தியன் இதுபடி 1 பில்லியன் வந்துருது. ஸோ பில்லியனர் அதை போயிட்டே இருக்கும். இதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த கேட்டகரியில வர விரும்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.